வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிச் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு. சென்னையில் வயதான தம்பதியை கொன்று தப்பி ஓடிய நேபாளத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கைது. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல். $40 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்க கொலையாளிகள் திட்டமிட்டதாக காவல் கூடுதல் ஆணையர் தகவல். தம்பதி உடல்களை தோண்டி எடுக்க நடவடிக்கை. கொடைக்கானலில் மக்கள் குவிந்ததால் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசை கட்டி நிற்கும் வாகனங்கள். ஒகேனக்கல் அருவி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நீர் தமிழக எல்லையை அடைந்தது. சென்னையின் கோடை நீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் என அதிகாரிகள் தகவல். தமிழகத்தில் 445 கிராமங்களில் தீண்டாமை உள்ளதாக அரசு தகவல். 43 கிராமங்களுடன் மதுரை மாவட்டம் முதலிடம். தமிழகம் முழுவதும் இதுவரை 1000 ஷவர்மா கடைகளில் ஆய்வு. நடவடிக்கை தொடரும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. கேரளாவில் பரவும் தக்காளி காய்ச்சல் குறித்து தமிழகத்தில் அச்சம் வேண்டாம். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். பாஜகவில் இன்று மாலை இணைகிறார் திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன். திமுகவில் உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என குற்றச்சாட்டு. பட்டின பிரவேசம் நடத்த வாய்மொழியாக முதலமைச்சர் அனுமதி அளித்ததாக தருமபுரம் ஆதீனம் தகவல். 22ஆம் தேதி பட்டின பிரவேசம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹிந்தியே அலுவல் மொழி. ஜிப்மர் இயக்குநர் அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூரில் வயதான தம்பதியை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பரை தனிப்படை போலீசார் 5 மணி நேரத்தில் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஐடி நிறுவனம் நடத்தும் மயிலாப்பூரைச் சேர்ந்த 60 வயதான ஸ்ரீகாந்த் தனது மனைவி அனுராதாவுடன் அமெரிக்காவிலிருந்து நேற்று அதிகாலை சென்னை திரும்பியுள்ளார். அதற்கு பின் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அவரது மகன் தெரிவித்த நிலையில் பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் போலீசார் சென்று பார்த்தபோது தம்பதி கொல்லப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தனிப்படை அமைத்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரான கிருஷ்ணாவையும் அவரது நண்பரையும் ஆந்திராவில் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை பெருநகர கூடுதல் காவல் ஆணையர் கண்ணன், கார் ஓட்டுநரான கிருஷ்ணா நேபாளத்தைச் சேர்ந்தவர் என்றும் கிருஷ்ணாவின் தந்தை சர்மா ஸ்ரீகாந்திற்கு சொந்தமாக நெமிலிச்சேரியில் உள்ள பண்ணை வீட்டின் பாதுகாவலராக 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்ததாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதாவை கிருஷ்ணா காரில் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் தனது நண்பரான டார்ஜிலிங்கை சேர்ந்த ரவிராய் என்பவரோடு இணைந்து ஸ்ரீகாந்த், அனுராதா இருவரையும் தனித்தனி அறையில் வைத்து உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்ததாக குறிப்பிட்டார். மணிக்கு அவர் சன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் இவர் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அம்மா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, அப்பா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அவங்க எகைன் இந்த கிருஷ்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணா முதல்ல என்ன சொல்கிறார், நான் என்னை காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் பேச சொல்கிறேன், தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு 10 o'clock திருப்பி ஃபோன் பண்ணும்போது கிருஷ்ணா ஒரு முன்னுக்கு முரணா பதில் சொல்கிறார். இதனால் ஸ்ரீகாந்தின் மகன் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சென்று ஆய்வு செய்ததில் பணம், நகையை கொள்ளையடிக்க ஸ்ரீகாந்த், அனுராதா இருவரையும்
கிருஷ்ணா கொலை செய்தது உறுதியானதாக அவர் கூறினார். 40 கோடி இருக்குன்னு அவருடைய கணக்கு. 40 கோடி ஏதோ பேசிட்டு இருக்கு. அவர் இறந்து போனவர் வந்து எப்பயோ கார்ல பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுல ஒரு 40 கோடி பக்கம் அவர் வித்து பணம் வாங்குறாரு. அந்த பணம் வந்து அவர் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிறார். அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் வெயிட் பண்றாங்க அவர் வர்றதுக்காக. அந்த கீ வந்து உள்ள லாக்கர்ல இருக்கு. எந்த கீன்னு இவங்களுக்கு தெரியல. அதனால வெயிட் பண்றது அந்த கீ கொத்துக்காக தான் வெயிட் பண்ணது அவர் வருவாங்கன்னு சொல்லி. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீகாந்தின் பண்ணை வீட்டிற்கு சென்றபோது அங்கு பள்ளம் தோண்டி ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதாவை புதைத்திருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது. தொடர்ந்து கிருஷ்ணா சென்ற காரை டிராக் செய்தபோது அவர் ஆந்திரா வழியாக நேபாளத்திற்கு தப்ப முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூடுதல் ஆணையர் குறிப்பிட்டார். அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் நாம போலீஸ் இதை பிடிக்கல அப்படின்னா அவங்க நேபாளுக்குள்ள போயிருப்பாங்க. நேபாளுக்குள்ள போயிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போய் அவங்க நம்ம வேற கண்ட்ரியில் போய் நம்ம எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணி தான் அக்யூஸ்டை கொண்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம். அது பல வருஷங்களை பிடிக்கும். நம்ம போய் அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்டா அங்கே போறாங்க. இதையடுத்து ஆந்திர போலீசாரின் உதவியுடன் கிருஷ்ணா மற்றும் அவரது நண்பர் ரவிராவ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 கோடி ரூபாய் அளவிற்கு 1000 சவரன் தங்க நகை, 50 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ஸ்ரீகாந்தின் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சிசிடிவி கேமரா உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டார்ஜிலிங்கில் உள்ள கிருஷ்ணாவின் மகனின் படிப்பு செலவிற்காக கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. பையனை வந்து டார்ஜிலிங்கில் படிக்க வைக்கிறான். அவன் பையனுக்கு வந்து 15 வயசு ஆகுது. இப்போ வந்து இங்கே கால் டாக்ஸி டிரைவர், இப்போ அந்த கால் டிரைவர்ஸ் ஆன் கால் வந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் டிரைவராக ஒர்க் பண்ணுறான். ஆக்டிங் டிரைவரு. அதில் வர பணம் வந்து அவனுக்கு பத்தலை. ஸோ சன்னை படிக்க வைக்கிறதுக்கு, அவன் பையனை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த பணம் வந்தாக்க நம்ம போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணியிருக்கான். இந்நிலையில் பொதுமக்கள் வீட்டில் அளவிற்கு அதிகமான நகை பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் வேலையாட்களின் முன்னிலையில் சொத்து விவரங்கள் குறித்து பேசக்கூடாது எனவும் சென்னை பெருநகர கூடுதல் ஆணையர் கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே கொன்று புதைக்கப்பட்ட தம்பதியரின் உடலை குற்றவாளிகள் முன்னிலையில் நெமிலிச்சேரி பண்ணை வீட்டில் போலீசார் தோண்டி எடுத்து வருகின்றனர். கோடை சீசன் மற்றும் வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மோயர் சதுக்கம், குணா குகை, பைன் மரக்காடுகள், பேரிஜம் ஏரி உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தும் குதிரை சவாரி செய்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். மேலும் பிரையன் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் இருந்த வண்ண மலர்களை ரசித்த சுற்றுலா பயணிகள் புல்தரைகளில் அமர்ந்து செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். இதனிடையே சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பால் நகரின் முக்கிய பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வார விடுமுறை நாட்களில் கூடுதல் காவலர்களை கொண்டு போக்குவரத்தை சீரமைக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் கடலில் சூரியன் உதயமாகும் காட்சியை கண்டு ரசித்தனர். அதனை புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் கடற்கரையில் நீராடினர். இதேபோல வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக ஒகேனக்கல் அருவிக்கு குடும்பமாக மக்கள் படையெடுத்தனர். அங்கு பரிசலில் சவாரி செய்த அவர்கள் எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டு பிரதான அருவி, சினி அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த விதவிதமான மீன் உணவுகளையும் ருசித்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். தமிழகத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும்
புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூரில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதே நேரம் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடநாட்டில் 6 சென்டிமீட்டரும், பல்லடத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்று தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் சூறாவளி 115 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் நாளை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதாலும் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த கேரள மாநிலத்தில் தற்போது தக்காளி வைரஸ் பரவல் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. தக்காளி வைரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய வகை வைரஸ் குழந்தைகளை மட்டுமே அதிகம் தாக்கி வருகிறது. கொல்லம் மாவட்டத்தில் மட்டும் 85க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சல், உடல்வலி, கை கால்களை வெள்ளை நிறமாக மாறுதல் உள்ளிட்ட அறிகுறிகளோடு குழந்தைகள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது மாதிரியான அறிகுறிகள் குழந்தைகளுக்கு தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு வருமாறு கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதற்கட்டமாக ஆரியங்காவு, அஞ்சல், நெடுவத்தூர் ஆகிய பகுதிகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தக்காளி வைரஸிற்கு அதிக அளவில் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது. தோளில் சிவப்பு நிற புள்ளிகள் தென்பட்டு பார்ப்பதற்கு தக்காளி போல உள்ளதால் இதற்கு தக்காளி வைரஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தக்காளி வைரஸிற்கும் தக்காளிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரம் பட்டின பிரவேசத்தில் தருமபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிச் செல்ல விதிக்கப்பட்ட தடை உத்தரவை திரும்பப் பெறுவதாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தில் ஆண்டுதோறும் பட்டின பிரவேச நிகழ்ச்சியின் போது ஆதீனத்தை பல்லக்கில் அமர வைத்து மக்கள் தோளில் சுமந்து வீதி உலா செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தருமபுரம் ஆதீனத்தின் பட்டின பிரவேச விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனிதனே சுமக்கும் வகைக்கும் செயல் மனித உரிமை மீறல் என கூறி திராவிட கழகத்தினர் சார்பில் தருமபுரம் பட்டினி பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி பட்டின பிரவேச நிகழ்ச்சியில் ஆதீனத்தை மனிதர்கள் பல்லக்கில் தூக்கிச் செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். இதற்கு ஆதீனங்கள், இந்து மத அமைப்புகள், அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தடையை நீக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே குன்றக்குடி, பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். இந்நிலையில் தருமபுர ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கிச் செல்ல விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறுவதாக மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். ஆதீனத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கோட்டாட்சியர் கூறியிருக்கிறார். இதனால் திட்டமிட்டபடி வருகிற 22ஆம் தேதி பட்டின பிரவேசத்தில் ஆதீனத்தை பல்லக்கில் சுமந்து செல்லும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. விளைச்சல் அதிகரித்ததால் சிறிய வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் தமிழக அரசு நிவாரணம் வழங்கி உதவ வேண்டும் என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் காய்கறி வகைகளில் வெங்காயம் மிக முக்கியமான ஒன்று. சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம் என 2 வகைகள் உள்ள நிலையில் சிறிய வெங்காயத்தில் பல்வேறு மருத்துவ குணங்களும் வைட்டமின் சி சத்தும் அதிகம் உள்ளன. செரிமான கோளாறு, இதய பிரச்சனைகள் போன்றவற்றில் இருந்து நம்மை காக்கும் சிறிய வெங்காயத்தின் விலை தற்பொழுது வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டு நல்ல விலைக்கு விற்பனையான வெங்காயம் இந்த ஆண்டு அதிக விளைச்சல் காரணமாக விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 5694 ஹெக்டேர் பரப்பளவில் வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் விளைச்சலும் மோகமாக இருந்துள்ளது.
எனினும் வரத்து அதிகரித்த காரணத்தால் வெங்காயத்தை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் செலுத்தவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விளைச்சலாம் பரவாயில்லைங்க, ஆனால் விலை இல்லைங்க தான். போன வருஷம் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய் 70 போச்சுங்க. இந்த வருஷம் விலை கம்மி 10 ரூபாய் தான் கேட்குறாங்க. வியாபாரி தான் வரமாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. அழிதாங்க போயிருக்கு, அழிவுங்க நாங்கள் விட்டுலான்னு பார்க்குறோம், ஒருத்தர் வியாபாரி வரமாட்டேங்கிறாங்க. இந்நிலையில் கிலோ 10 ரூபாய் வரை மட்டுமே வெங்காயத்தை விலைக்கு கேட்பதால் விவசாயத்தில் முதலீடு செய்த பணத்தை கூட ஈடு செய்ய முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். எனவே அரசு தங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சல் இந்த வருஷம் மழை பெஞ்சனால நல்ல விளைச்சல் தான் வந்திருக்கு, ஆனால் ரேட்டு தான் இல்லை. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப வாங்க முடியல. வியாபாரிகளும் வரமாட்டேங்கிறாங்க. விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கேட்குறாங்க, 8 ரூபாய் கேட்டு 9 ரூபாய் கேட்குறாங்க. ஆனால் விளைச்சல் நம்ம ஆள் கூலி, நட்ட கூலி, தண்ணி விட்ட கூலிலாம் பார்த்தா கூட செலவு பண்ண காசு கூட நமக்கு மிச்சம் மீதி வர்றதில்லை. போட்ட காசு கூட நமக்கு மிச்சம் இல்லைன்னா விவசாயம் பண்ணி என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் காய் போய் சேரணும் அப்படிங்கிற விவசாயம் வருஷம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பருவம் தவறும் மழையால் பாதிக்கப்படும் விவசாயிகள் நன்றாக மழை பெய்து அதிக விளைச்சலை பெற்றாலும் சரியான விலை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையை போக்க சின்ன வெங்காயத்திற்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருநின்றவூரில் 50 ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறி கிடப்பதாக கூறி பில்டிங் கான்ட்ராக்டரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொள்ளையடிப்பதில் பழைய டெக்னிக்கான இந்த முறையை பயன்படுத்தி 1 லட்சம் ரூபாய் எளிதாக திருடிச் சென்றுள்ளனர் மர்ம நபர்கள். நூதன கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் யார்? திருநின்றவூர் அம்பிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 46 வயதான தியாகராஜன். இவர் ஒப்பந்த அடிப்படையில் கட்டிட தொழிலாளர்களை வேலைக்கு அனுப்பும் தொழிலை செய்து வருகிறார். வெள்ளிக்கிழமை மதியம் திருநின்றவூர் தனியார் வங்கியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் கிளம்பியுள்ளார். வாகனத்தின் முன்பக்கம் டேங்க் கவரில் பணத்தை வைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் பின்னால் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து வந்த இருவர் சாலையில் 50 ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடப்பதாக கூறியுள்ளனர். பதறிய தியாகராஜன் தன் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சிதறி கிடந்த 50 ரூபாய் நோட்டுகளை சாலையிலிருந்து எடுக்க ஆரம்பித்தார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் வாகனத்தில் வந்தவர்கள் டேங்க் கவரில் இருந்த 1 லட்சம் ரூபாய் நோட்டுகளை சத்தமில்லாமல் எடுத்துக்கொண்டு மறைந்தனர். பணம் கொள்ளை போனது தெரியாமல் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்ற தியாகராஜன் வீட்டில் சென்று பார்த்தபோதுதான் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை உணர்ந்தார். இந்த நூதன கொள்ளை குறித்து திருநின்றவூர் காவல் நிலையத்தில் தியாகராஜன் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை பெற்று குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வங்கியிலிருந்து பின்தொடர்ந்து வந்து கவனத்தை திசை திருப்பும் நூதன முறையில் கும்பல் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்தில் தீண்டாமையை கடைபிடிக்கும் கிராமங்களை கொண்ட மாவட்டங்களின் பட்டியலில் மதுரை முதலிடத்தில் உள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. தீண்டாமை கிராமங்கள் குறித்தும் அதனை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவிற்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு 2021ஆம் ஆண்டின் நிலவரப்படி தமிழ்நாட்டில் 445 கிராமங்களில் இன்றும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. அதில் 43 கிராமங்களுடன் மதுரை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள விழுப்புரத்தில் 25 கிராமங்களிலும் 3ஆம் இடத்தில் உள்ள நிலையில் 24 கிராமங்களிலும் தீண்டாமை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஒரே ஒரு கிராமத்துடன் சென்னை கடைசி இடத்தில் உள்ளது. சென்னைக்கு முன்னதாக விருதுநகரில் 12, பெரம்பலூரில் 11, ராமநாதபுரத்தில் 10 என்ற எண்ணிக்கையில் தீண்டாமை கிராமங்கள் உள்ளன. தீண்டாமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு 341 கிராமங்களில் தீண்டாமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் தரப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 597 விழிப்புணர்வு செயல்பாடுகள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. சாதிய தீண்டாமை பாகுபாட்டை ஒழிப்பதற்காக காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவிற்கென தனியாக நிதி எதுவும் ஒதுக்கப்படுவதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் மனு பெற்று அரசிற்கு அனுப்பி நிவாரணம் வாங்கி கொடுப்பது என்ற அளவில் இத்துறை இயங்கி வருவதாகவும் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிட நலத்துறை, சமூக நலத்துறை இதெல்லாமே இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முதல் கட்டமாக இந்த 445 கிராமங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு தீண்டாமை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தீண்டாமை ஒழிப்புக்கு என்று கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குங்கிறத நான் சுட்டிக்காட்டுறேன். அந்த கிராமங்களில் இருக்க அந்த ஊராட்சி மன்றம் இதுகளுக்கு இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி தீண்டாமை வன்கொடுமைகள் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு திட்டங்கள் நிதிகள்லாம் வராதுங்கிறத ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணணும். தமிழகம் முழுவதும் ஷவர்மா விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் நிலையில் சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறும் முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஷவர்மா என்பது மேற்கத்திய நாடுகளின் உணவு என்றும் அங்குள்ள தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். ஆனால் தமிழகத்தில் ஷவர்மா கடைகளில் அதனை பதப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்காமல் வியாபார நோக்கில் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஷவர்மா விற்பனை செய்யும் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் இதுபோன்ற உணவுகளை தவிர்த்துவிட்டு நமக்கான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இப்ப தமிழ்நாடு முழுக்க நாங்க இது சம்பந்தமா ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லா ஷவர்மா நிலையங்களுக்கும் போய் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான இந்த ஃபெசிலிட்டி இருக்கா, குளிர்சாதன வசதி இருக்கா, இதை மீதியானதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஃப்ரீஸில் அவங்க வைக்க முடியுதா, இல்லை திருப்பி நேற்று இது பழசை எடுத்து மறுநாள் காலில் போய் வச்சு சுரண்டி கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்து இது வரைக்கும் ஒரு 1000 கடைகளுக்கு மேலே இப்போ நம்ம அறிவுறுத்தல், அபராதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க தொடர போகிறோம். கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தக்காளி வைரஸ் புதிய வைரஸ் அல்ல என்றும் சிக்குன்குனியா போன்றதுதான் எனவும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நல்ல தண்ணீரில் வளரும் கொசுக்களால் உருவாகும் இந்த வைரஸை தடுக்க தமிழகத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதல்கட்ட ஆய்வுல இவங்க 5 வயதுக்கு மேற்பட்டவருக்கு ரேஷ் வருது இல்லையா, அதனால அந்த சிவப்பா வரதுனால இந்த தக்காளியான அந்த பேர் சுட்டாங்களே தவிர்த்து தக்காளிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கு ஆய்வுல சொல்லியிருக்காங்க தட் இந்த மாதிரி வெயில் காலம் வந்ததுனால் தண்ணி தேக்கும் வழிமுறைகளை கண்காணிக்க வேண்டும். அங்கேயும் இதுவரைக்கும் நம்ம தேவையற்ற பீதி ஏற்படுத்த தேவையில்லைங்கிறது முதல் பாயிண்ட் நான் சொல்றேன். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. கண்டலேறு அணையில் இருந்து 2 நாட்களுக்கு முன் வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் தாமரைக்குப்பத்தில் உள்ள 0 பாயிண்டை வந்தடைந்த போது கிருஷ்ணா நதிநீரை தமிழ்நாடு ஆந்திர மாநில அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் தண்ணீர் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அண்ணா பல்கலைக்கழக சான்றிதழ் கட்டண உயர்வை திரும்பப் பெறுமாறு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான ஏழை நடுத்தர வர்க்க மாணவர்கள் வங்கிக் கடன் மூலம் படிப்பதாகவும் 10 மடங்கு கட்டண உயர்வு அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். கல்விக் கட்டணம் செலுத்தவே சிரமப்படும் மாணவர்கள் மீது இதுபோன்ற கூடுதல் சுமையை விதிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு சான்றிதழ்களுக்கான கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், பிற பல்கலைக்கழகங்களும் இதுபோன்ற கட்டண உயர்வு அறிவிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் தட்டிக்கழிக்கும் செயலில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், ராணுவம், நீதித்துறையில் நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அரசு ஊழியர்கள் மீது மட்டும் தொடர்ந்து திணிப்பது அவர்கள் நலனுக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். பல மாநில அரசுகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி பயணிக்கும் சூழலில் தமிழக அரசு மட்டும் அதற்கு மாறாக இருப்பது நியாயமில்லை என தெரிவித்த அவர், இல்லாத காரணத்தை கூறி திட்டத்தை நிராகரிக்காமல் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே செயல்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக 30 அடி உயர செடில் மரத்தில் குழந்தைகளை ஏற்றிவிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மே 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் காத்தவராய சுவாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செடில் மரத்தில் குழந்தைகளை ஏற்றிவிட்ட பெற்றோர் அவர்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என வழிபட்டனர். தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லி அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது. அகரமேல் பகுதியில் பழைய பொருட்களை சேமித்து வைக்கும் பிளாஸ்டிக் குடோன் உள்ளது. இந்த குடோனில் அதிகாலை முதலே புகை வெளியாக தொடங்கியது. பின்னர் மளமளவென தீ பரவிய நிலையில் வான் உயர கரும்புகை வெளியானதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படும் நிலை உருவானது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சிலிண்டர் விலையையும் தற்போதைய பாஜக அரசின் சிலிண்டர் விலையையும் ஒப்பிட்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 410 ரூபாயாகவும் மானியம் 827 ரூபாயாகவும் இருந்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது பாஜக ஆட்சியில் சிலிண்டர் விலை 1000 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் மானியமும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் 2 சிலிண்டர் வாங்குவதற்கான தொகையை தற்போது 1 சிலிண்டருக்கு கொடுக்கும் நிலையை பாஜக அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் பழமை மாறாமல் 400 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்துவதற்கான பெருந்திட்ட அறிக்கையை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. நாள்தோறும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் எழும்பூர் ரயில் நிலையம் நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் கொண்டது. தென் மாநிலங்களில் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றான எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஓய்வறைகள், லிப்ட், எஸ்கலேட்டர் உள்ளிட்ட வசதிகள் மற்றும் அடுக்குமாடியாக 2 வீலர் மற்றும் கார் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்த அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ள நிலையில் 2 ஆண்டுகளில் பணிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே நகை அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு 13 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பவித்ரம் பகுதியில் பாலாஜி என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இதற்கு அருகில் உள்ள 2 மாடி கட்டடத்தின் மீது ஏறிய கொள்ளையர்கள் நகை கடையின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு ஓடி வந்த காவலாளி விஜயகுமார் கூச்சலிட்டதால் சுதாரித்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனால் லாக்கரில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பிய நிலையில் சம்பவம் தொடர்பாக எருமப்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மரைக்கார்பட்டினம் அருகே மண்டபத்திலிருந்து வந்த இருசக்கர வாகனம் மீது மேட்டுப்பாளையத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற கார் நேருக்கு நேர் மோதியது.
இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகன், ஜெகதீஷ், மகேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சாலை ஓரம் நடைபயிற்சி மேற்கொண்ட முன்னாள் சார் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி படுகாயமடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வீரராகவர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவையை ஒட்டி கருட வாகனத்தில் புறப்பட்ட பெருமாள் 4 மாட வீதிகளில் உலா வந்தார். இதைத் தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. காரைக்குடி அருகே பாரம்பரிய முறையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். ஆவணிப்பட்டி பெரிய கண்மாய் மடை பராமரிப்பிற்காக நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஊத்தாக்கூடை மூலம் கட்லா, ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். இவர்களிடம் பராமரிப்பு கட்டணமாக தலா 100 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. கேரளாவைச் சேர்ந்த ட்ரெக்கர் பாபு என்பவர் மதுபோதையில் தற்கொலை மிரட்டல் விடுத்து நண்பர்களுடன் மல்லுக்கட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரளா கும்பாச்சி மலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரெக்கிங் சென்ற பாபு என்பவர் மலை இடுக்கில் சிக்கிக்கொள்ள அவரை ராணுவத்தினர் பத்திரமாக மீட்ட சம்பவம் நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியது. இந்நிலையில் மதுபோதை தலைக்கேறியதால் ட்ரெக்கர் பாபு தரையில் படுத்து புலம்பியதுடன் அவரது நண்பர்கள் அவரை தண்ணீர் தெளித்து எழுப்பும்போது தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மல்லுக்கட்டிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் உள்ள சட்டமன்ற வாயில் மற்றும் சுற்றுச்சுவரில் தனிநாடு பிரிவினைவாத காலிஸ்தான் கொடி கட்டப்பட்டிருந்ததால் காவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காலிஸ்தான் என எழுதப்பட்டிருந்த அந்த கொடியை இரவில் அல்லது அதிகாலையில் யாரேனும் அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டியிருக்கலாம் என கங்க்ரா எஸ்பி கௌசர் சர்மா கூறியிருக்கிறார். கொடி அகற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபிலிருந்து சுற்றுலா வந்தவர்கள் யாரேனும் கொடியை கட்டினார்களா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரையைச் சேர்ந்த குஞ்சரத்தம்மாள் என்பவரின் கதையை திரைப்படமாக உருவாக்கினால் ஆஸ்கர் விருது வெல்லும் என இயக்குநர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் முத்துகிருஷ்ணனின் தூங்கா நகர நினைவுகள் நூல் அறிமுக விழா மதுரை தல்லாக்குளத்தில் நடைபெற்றது. இதில் இயக்குநர் மிஷ்கின், பாரதி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய மிஷ்கின், தாது வருட பஞ்சத்தின் போது மதுரை மக்களின் பசியை போக்கிய குஞ்சரத்தம்மாள் பற்றிய பகுதியே இந்த நூல் சிறந்தது என்பதற்கு உதாரணம் என கூறினார். எங்கெல்லாம் ஒரு பெண் நல்லது செய்கிறாளோ அவள் குஞ்சரத்தம்மாள் தான். 13 மாதங்கள் அந்த பெண் தன்னிடம் இருந்த எல்லா காசையும் போட்டு அதுக்கப்புறம் எல்லா நகைகளையும் வித்து அடகு வைத்து அதுல போட்டு 13 மாசங்கள் அது ரொம்ப அழகா அந்த அந்த கஞ்சி காய்ச்சின புகை மதுரை மீனாட்சி கோபுரத்தோட உயரமா மேல போச்சு. அப்ப நிறைய பேர் இப்ப வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் கதை இருக்கு. எனக்கு குஞ்சரத்தம்மாள் கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆஸ்கர் வாங்கணும்னு நினைக்கிறேன். பழனியில் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் பழனி தலைமை பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியார் பயணிகள் பேருந்துகளில் விதிகளை மீறி பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சில பேருந்துகளில் மட்டும் ஆய்வு செய்யாமல் ஒரு நாள் முழுவதும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி மேலும் ஹாரன்களை பறிமுதல் செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு அலுவல் மொழி விதிப்படி ஜிப்மரில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மரின் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் பதிவேடுகள், பணியாளர் புத்தகங்கள், சேவை கணக்குகள் ஆகியவை இனி முடிந்தவரை ஹிந்தியில் மட்டுமே பராமரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து துறை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் இந்த விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொறுப்பு அதிகாரிகள் அதனை கண்காணிப்பார்கள் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதவி தேவைப்பட்டால்
ஹிந்தி பிரிவை அணுகலாம் என்றும் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். கொலை செய்து புதைக்கப்பட்ட தம்பதியினர் உடல்களை குற்றவாளிகள் முன்னிலையில் போலீசார் தோண்டி எடுத்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு முதன்மை செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அவரோடு பேசலாம். அன்பரசன், இப்போ நெமேலியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டிலிருந்து உடல்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. தகவல்கள் என்ன, எங்க எடுத்துட்டு போறாங்க? நிச்சயமாக காயத்ரி, அதாவது அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய மயிலாப்பூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதியினரின் உடல்கள் நெம்மேலியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை தற்போது போலீசார் மீட்டு 2 ஆம்புலன்ஸ் மூலமாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்றனர். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் ஜாபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய மயிலாப்பூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதியினரை நேற்று அவரது கார் ஓட்டுநரான நேபாளத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா மற்றும் அவரது நண்பரான டார்ஜிலிங்கை சேர்ந்த ரவி ஆகியோர் கொடூரமான முறையில் கொலை செய்து ஈசிஆர் பகுதி நெம்மேலி அடுத்துள்ள சூளேரிக்காட்டில் உள்ள ஸ்ரீகாந்தின் பண்ணை வீட்டில் புதைத்து வைத்துவிட்டு அவர்களது வீட்டிலிருந்து சுமார் 8 கோடி மதிப்பிலான 1000 சவரனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 50 கிலோவுக்கும் அதிகமான வெள்ளிக்கட்டிகள், அதே போன்று பிளாட்டினம் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்த புகார் வழக்கு பதிவு செய்த மயிலாப்பூர் போலீசார் துரிதமாக செயல்பட்டு 6 மணி நேரத்திற்குள் அந்த 2 குற்றவாளிகளையும் ஆந்திர மாநிலம் ஓங்கோல் அடுத்துள்ள பகுதியில் இருவரையும் கைது செய்து சென்னை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் நகை மற்றும் பணத்திற்காக ஆசைப்பட்டு ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதா ஆகிய இருவரையும் அடித்து கொலை செய்து நெம்மேலி அடுத்துள்ள சூளேரிக்காட்டில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் புதைத்து வைத்திருந்ததை ஒத்துக்கொண்டனர். இதனையடுத்து இவர்கள் இருவரின் உடலையும் தோண்டும் பணியானது இன்று காலை முதலே நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் குற்றவாளிகள் இருவரையும் தற்போது சரியாக 3 மணிக்கு சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்னை தெற்கு காவல் கூடுதல் ஆணையர் கண்ணன் மேற்பார்வையில் திருப்போரூர் வட்டாட்சியர் ராஜன் முன்னிலையில் குற்றவாளிகள் கிருஷ்ணன் மற்றும் ரவி எங்கு புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த இடத்தை அடையாளம் காட்ட போலீசார் தற்போது 30க்கும் மேற்பட்ட போலீசார் அதனை தோண்டி உடலை மீட்டிருக்கிறார்கள். இந்த இறந்து போன இருவரின் உடலையும் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் தற்போது அனுப்பி வைக்கின்றனர். அந்த காட்சியை தான் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காயத்ரி. இப்போ தம்பதியோட மகன் அமெரிக்காவில தான் இருக்கிறாரா? அவர் வரக்கூடிய சூழல் இருக்கிறதா? இப்போ கொலையாளிகளை எங்க அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு? நிச்சயமாக காயத்ரி, அதாவது இந்த தம்பதி ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதா தம்பதியின் ஒரு மகன் மற்றும் மகள் சுனந்தா ஆகியோர் இருவரும் அமெரிக்காவில் மருத்துவம் அங்கு பார்த்து வருகிறார். இருவரும் மருத்துவர்களாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சுனந்தா தற்போது நிறமாத கர்ப்பிணி என்பதால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மனைவி அனுராதா ஆகிய இருவரும் 6 மாதத்திற்கு முன்பாக அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து நேற்று அதிகாலை சென்னை திரும்பிய போதுதான் அவரது வாகன ஓட்டுநர் கிருஷ்ணா அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு அழைத்து சென்று முதல் மாடியிலேயே மண்வெட்டியால் தலையில் கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்து இங்கு நெம்மேலி அடுத்துள்ள சூளேரிக்காட்டில் ஸ்ரீகாந்தின் பண்ணை வீட்டில் புதைத்து வைத்திருந்திருக்கிறார். இங்கிருந்துதான் தப்பிச் சென்று நேபாளம் தப்பிச் செல்வதற்காக ஆந்திரா வழியாக செல்லும் போது நமது மயிலாப்பூர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் எந்த இடத்தில் புதைத்திருக்கிறோம் என்ற அடையாளம் காட்டியவுடன் சரியாக 3 மணிக்கு தொடங்கிய உடலை மீட்டெடுக்கும் பணியில் போலீசார்கள் இறங்கினார்கள். தற்போது சரியாக 4:45 மணி ஆகிறது. இந்த நிலையில் இருவரின் உடலும் மீட்கப்பட்டு தற்போது 2 ஆம்புலன்ஸ் மூலமாக பிரேத பரிசோதனை விசாரணைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொலை செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதாவின் மகன் மற்றும் மகள் இன்று இரவு அமெரிக்காவில் இருந்து இந்த பண்ணை வீட்டில் அவர் பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவர் நம்பகத்தன்மையின் காரணமாகத்தான் ஸ்ரீகாந்திடம் அவரது இந்த கிருஷ்ணாவின் தந்தை தனது மகனுக்கு வாகன ஓட்டுநர் வேலை வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் அந்த கிருஷ்ணாவுக்கு ஸ்ரீகாந்த் என்பவர் தன்னுடைய வாகன ஓட்டுநராக பணியில் சேர்த்துக் கொண்டுள்ளார். இதனால் சேர்த்துக் கொண்டுள்ளார். இருந்த போதிலுமே அந்த கிருஷ்ணாவுக்கு இவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பின் இவர்கள் இருவரையும் கொலை செய்துவிட்டு இங்கு இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்று பல மாதங்களாகவே திட்டம் தீட்டி வந்துள்ளார். அதற்கு தன்னுடைய நண்பரான டார்ஜிலிங்கை சேர்ந்த ரவியையும் கூட்டு சேர்த்து வைத்துள்ளார். இந்த நிலையில் தான் அமெரிக்கா சென்று திரும்பிய இருவரையும் இவர்கள் வீட்டுக்கு அழைத்து மண்வெட்டிய கட்டையால் அடித்து தலையில் கொடூரமாக அடித்து இவர்கள் இருவரையும் கொலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக போலீசார் விசாரணையில் இவர்கள் இருவருக்கு மட்டும்தான் இந்த கொலையில் தொடர்பு என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரது தந்தைக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி அன்பரசன், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக.
லாரியில் பயணம் செய்த மூவர் உள்ளே சிக்கி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பாலாஜி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இருவர் உயிரிழந்திருக்கிறார்களே, மற்றவரின் நிலை? அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஊதியூர் அருகே பெங்களூரில் இருந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு கோவைக்கு வந்த லாரியும் எதிரே சென்ற, அதாவது மண் லோடு உள்ளிட்ட லோடுகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனமானது காலியாகவும் சென்றுள்ளது. இதில் இந்த காலியாக சென்ற வாகனத்தின் டயர்களானது பஞ்சர் ஆனதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து எதிரே வந்து கொண்டிருந்த லாரி மீது இந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனங்களை ஏற்றி வந்த லாரியானது உடனடியாக தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதில் அந்த லாரியில் பயணம் செய்த 3 பேரும் வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டனர். தீயானது முழுமையாக பரவிய காரணத்தினால் அவர்களை வேறு யாராலும் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து காங்கேயம் மற்றும் தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் உடனடியாக அங்கு சென்று அந்த தீயை அணைத்து உள்ளே இருந்த 3 பேரையும் மீட்டனர். அப்பொழுது தீயில் உடல் கருகி 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் 60% தீக்காயங்களுடன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார். இந்த தீ விபத்தில் இருசக்கர வாகனங்கள், அதாவது பெங்களூருவில் இருந்து இருசக்கர வாகனங்கள் ஏற்றி வரப்பட்டவை அனைத்துமே தீயில் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பாலாஜி, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக. மக்களிடையே அதீத இனப்பற்றும் பிற சமயங்கள் மீதான கசப்புணர்வும் அதிகரித்துள்ள தற்போதைய காலகட்டத்தில் ஒற்றுமையை பாதுகாத்து அன்புடன் வாழ்ந்து வரும் போகலூர் ஊராட்சியை தமிழ்நாடு அரசு கௌரவித்துள்ளது. மத நல்லிணக்கத்திற்கான பரிசு பெற்ற போகலூர் ஊராட்சி குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். உலகில் பல மதங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் போதிப்பது ஒற்றுமை, அன்பு, இரக்கம், கருணை போன்ற நற்பண்புகளைத்தான். மத நல்லிணக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் அமைதிக்கும் மிகவும் அவசியமாகும். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் இந்தியாவில் கூட சில பிரிவினைகளும் மத பிரச்சனைகளும் உள்ளன. ஆனால் அவை ஊடுருவாத சில பகுதிகளும் சில மனங்களும் இங்கே உண்டு. அந்த வகையில் மத பிரச்சனையோ பிரிவினையோ அதனை அறியாமல் அன்பை போற்றி வாழ்ந்து வருகின்றனர் போகலூர் ஊராட்சி மக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் உள்ள போகலூர் ஊராட்சி மத நல்லிணக்க ஊராட்சியாக தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டது. மேலும் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. போகலூர் கிராமம் மத நல்லிணக்கத்திற்காக தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தது, பரிசு தொகை வழங்கினது எங்களுக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா மதத்தினருமே நாங்கள் ஒற்றுமையாக தான் செயல்படுறோம். எந்த ஒரு பாகுபாடின்றி வேறுபாடு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி வர்றாங்க. பிற மதங்களின் மீது ஒருவருக்குள்ள மனவெறுப்பை நீக்குவதே மத நல்லிணக்கத்தின் முதல் படியாகும். பிற மதத்தவரின் விழாக்களில் கலந்து கொள்வது நட்பை வளர்க்கும், நல்லிணக்கத்தை உருவாக்கும். போகலூர் ஊராட்சியில் எந்த மதத்தில் திருவிழா நடந்தாலும் அங்கே அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி வழிபடுவதை தனிச்சிறப்பாக கூறுகின்றனர் கிராம மக்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த கிராமத்துக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட ஜாதிகளும் 3க்கும் மேற்பட்ட மதங்களும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இங்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மாமன் மச்சானாகவும் தகப்பன் பிள்ளைகளாகவும் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறதுனால் இதுவரை எங்களிடம் அன்பு மட்டும்தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சச்சரவும் இல்லாமலும் நாங்கள் ஒற்றுமையுடன் இருந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து சமுதாய மக்களும் எவ்வித பாகுபாடும் இன்றி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து மதத்தினரும் உறவினர்கள் போல் அன்பு பாராட்டுகின்றனர். இவர்களின் ஒருமைப்பாட்டை பாராட்டும் வகையில் சிறந்த மத நல்லிணக்க கிராமமாக போகலூர் ஊராட்சியை தமிழக அரசு தேர்வு செய்தது. 10 லட்சம் உதவியை தமிழக அரசு எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதை இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அனைத்து சமுதாய மக்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கனாடி இந்த நிதி உதவியை தமிழக அரசு எங்களுக்கு தந்திருக்காங்க. அதை அனைத்து நலத்திட்டங்களுக்கும் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். மத நல்லிணக்கத்தை கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது. அது மனித இதயங்களின் அன்பால் உருவாக்கப்பட வேண்டியது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மத நல்லிணக்கம் ஓங்கி வளர்வதற்கு போகலூர் ஊராட்சி முன்னோடியாக திகழ்வது தமிழ்நாட்டிற்கு தனி சிறப்புதான்.
நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இடைவேளைக்கு பிறகு தொடர்வது கற்றல் இனிது.